Welcome to Zara Nature Club. இது காங்கிரேஜ் கால்நடை அப்படிங்கிற இந்திய நாட்டு இன மாடு. குஜராத் அப்புறம் ராஜஸ்தான் இந்த மாநிலங்களை பூர்வீகமாக கொண்ட மாடுகள் இது. இந்த மாடு கங்கராஜ் அப்படிங்கிற பேரில் பாகிஸ்தானில் வளர்க்கப்படுது. இதோட வலிமைக்கும் இதோட மிகப்பெரிய கொம்புகளுக்கும் இது ரொம்ப பிரபலமானது. பாருங்களேன், இந்த மாட்டோட கொம்பு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு. இந்த காங்கிரேஜ் மாடுகள் வெப்பத்தை தாங்கக்கூடியதாகவும் பூச்சிகளோட தாக்குதலுக்கு எதிர்ப்பு ஆற்றல் கொண்டதாகவும் இருக்கு. இந்த இன காளை மாடுகள் உழவுக்கும் வண்டி இழுப்பதுக்கும் ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் பயன்படுத்தப்படுது. காங்கிரேஜ் பசுக்கள் அதிகமான பால் உற்பத்தி செய்யறதால அவை கறவை மாடுகளாகவும் வளர்க்கப்படுது. இந்த காங்கிரேஜ் பசுக்கள் A2 பீட்டா கேசின் அப்படிங்கிற ஒரு புரதச்சத்தை கொண்டிருக்கக்கூடிய A2 வகை பாலை கொடுக்குது. இந்த வகை பால் ஜீரணத்துக்கு ரொம்ப எளிதானதா கருதப்படுது. குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த வகை பால் மிகவும் ஏற்றது. 1870ஆம் ஆண்டு பிரேசிலுக்கு இந்த மாடுகள் இறக்குமதி செய்யப்பட்டு அங்கே கலப்பின மாடுகளா இவை உருவாக்கப்பட்டு குசரத் வகை மாடுகள் அப்படின்னு பிரேசில்ல ரொம்ப அதிகமாக வளர்க்கப்படுது. இந்த மாடுகளுக்கு பெரிய கொம்புகள்லாம் இருக்காது. ஏன்னா இது கலப்பின மாடு தான் அங்க. ஆனா காங்கிரேஜ் இன மாடுகளும் பிரேசில்ல வளர்க்கப்படுது. அதுக்கு பிரம்மாண்டமான கொம்புகள் இருக்கும். பிரேசில்ல இது பால் அப்புறம் இறைச்சிக்காக பயன்படுத்தப்படுது. பிரம்மாண்டமான ஒரு கொம்பையும் கம்பீரமான ஒரு தோற்றத்தையும் வச்சுக்கிட்டு நடு ரோட்டில் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நடந்து வரக்கூடிய இந்த மாட்டை பார்த்தா பாகுபலி ஞாபகம் வருது இல்லை? நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.